ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா நீட் அகாடமி சேலம். நம்ம எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு கவுன்சிலிங் எம்சிசி ரவுண்ட் 1 முடிஞ்சு ரவுண்டு 2 ஸ்டேஜில் இருக்கோம். நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்கோம். ஆல்ரெடி 7.5 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சு, ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சு. இப்போ நம்ம இந்த நேரத்தில் நமக்கு கட் ஆஃப் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் ரேங்க் வச்சு நம்ம பார்க்க போறோம். மார்க் வச்சு நம்ம பார்க்கல, ஆல்ரெடி மார்க் வச்சு பார்த்தோம். பட் ரேங்க் ஏன் இம்பார்ட்டன்ஸ்? ஸோ நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா என்ன ரேங்க் இருந்தா கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம என்ன பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து ரேங்க் பேஸ் பண்ணி பார்க்க போறோம். ஆல்ரெடி மார்க் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருந்தோம், வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அதுல மார்க் பேஸ் பண்ணதுல ஏன் சார் என்ன சார் பிரச்சனை, ஏன் நம்ம ரேங்க் பேஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம 92.5 ரிசர்வேஷன் நம்ம தமிழ்நாடு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியா இருந்தாங்க அப்படின்னா 2020ல அவங்க 599க்கு அவங்களுக்கு என்னாச்சு, கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைச்சிச்சு. அதே 2021ல 586, பெரிய சேஞ்ச் ஒன்றும் இல்லை. 2022ல வந்து பாத்தீங்கன்னா 581, மோர் ஆர் லெஸ் சேம். பட் 2023ல பாருங்க 602 ஆகுது. அதுவே 602 இருந்தா தான் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜே கிடைக்கும். பட் 2024ல 651 ஆகுது. பட் 2025ல 533 ஆகுது. பட் இது மாதிரி ஸ்விங் ஆகிட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு ஸ்விங் ஆகுது. ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 533ல இருந்து 651 வரையும் மார்க்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அரௌண்ட் 118 மார்க்ஸ் டிஃபர் ஆகுது. ஸோ அப்போ எந்த மார்க் நம்ம வந்தா நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கலான்னு பார்த்தா இவ்வளோ ஸ்விங் ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு வருஷமும். லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் டேட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓசிக்கு இப்படி இருக்கு சார். பிசிக்கு எந்த அளவு ஸ்விங் ஆகுது அப்படின்னு பார்த்தா 506ல இருந்து 620 வரையும் மாறி இருக்கு. பாருங்க, 506 வந்து 2025ல கிடைச்சிருக்கு, 620 2024ல கிடைச்சிருக்கு. அப்ப எந்த மார்க் கிடைக்கும் ஒரு கரெக்டா சொல்ல முடியல. 114 டிஃபர் ஆயிருக்கு டிஃபரன்ஸ். இதே பிசிஎம் கோட்டா எடுத்துக்கங்க, 502ல இருந்து 612 வரையும் டிஃபர் ஆயிருக்கு. மார்க் பாருங்க 108 மார்க் சேஞ்ச் ஆயிருக்கு. 504 எங்க இருக்கு, 2022ல கிடைச்சிருக்கு. இதே 612 2024ல கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப இன்பிட்வீன் மார்க் எடுத்தாலும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வருது, மார்க் பேஸ் பண்ணி வருது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாருங்க எந்த 494 இருந்து 603 வரையும் ஸ்விங் ஆயிருக்கு. 109 மார்க் டிஃபரன்ஸ் வருது கடந்த 6 வருஷத்துல. அதே மாதிரிதான் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 407ல இருந்து 536 வரையும் ஸ்விங் ஆகுது. 129 மார்க் வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, அவங்க 355ல இருந்து 463 வரையும் ஸ்விங் ஆயிருக்கு. 108 மார்க் வந்து என்ன இருக்கு, டிஃபர் ஆயிருக்கு கடந்த 6 வருஷத்துல. ஒரே அப்படி டிஃபர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போல, அப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே போல, பிளஸ் ஆர் மைனஸ் அந்த ஸ்விங் வந்து இருக்கு. இது இங்க பார்த்தாவே தெரியும். இங்க பாருங்க, எஸ்சிஏக்கு வந்து 355 இந்த 2022ல வந்து வந்திருக்கு. 6463 எங்க வந்திருக்கு, 2024ல வந்திருக்கு. ஸோ அப்ப இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்திருக்கு, இதுக்கு பின்னாடி வேற மாதிரி இருந்திருக்கு, இங்க வேற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இது இந்த 6 இயர்ல ரொம்ப மினிமம் மேக்ஸிமம் மட்டும் தான் போட்டிருக்கோம். இதே எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து பாருங்க, உள்ளதுலேயே அதிகமா வந்து பாத்தீங்கன்னா 317 எடுத்தா ஒரு தடவை கிடைச்சிருக்கு, 488 எடுத்தா தான் ஒரு தடவை கிடைச்சிருக்கு. 3111ல இருந்துங்க, சாரி 3111ல இருந்து இங்க 3111ல ஒரு வருஷம் கிடைச்சிருக்கு, 488 தான் கிடைச்சிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 171 டிஃபரன்ஸ் வருது மார்க்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒன்னும் நம்ம அக்யூரேட்டா அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ரேங்க்ஸை வச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப இதே பீரியட்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ரேங்க் லிஸ்ட் விட்டுருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இப்ப எந்த கேட்டகரி எடுத்தாலும் 100 கீழே டிஃபரன்ஸ் வரல, 171 வரையும் டிஃபரன்ஸ் வருது, ஜட்ஜ் பண்ண முடியல. இப்ப இதே நம்ம என்ன பண்ணணும், க்ளோசிங் ரேங்க் தமிழ்நாடுல வந்து என்ன பண்ணிருக்கோம், ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 எந்த ரவுண்டா இருந்தாலும் க்ளோஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா. அதுல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மட்டும் தான் பார்க்க போறோம், மத்ததெல்லாம் பார்க்கல. 92.5 ரிசர்வேஷன்ல லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2022ல ஓசி கேட்டகரிக்கு 1429ல என்ன இருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், 1430வது ரேங்க் தமிழ்நாடுக்குள்ள ஒருத்தர் இருந்தாரு ஓப்பன் கேட்டகரியில. அவருக்கு கவர்மெண்ட்ல காலேஜ்ல சீட் இல்ல, வேற பிரைவேட்ல இருக்க கவர்மெண்ட் காலேஜ் தான் போய் ஆகணும். இதான் இதை மீன் பண்ணுது. இதே 2023ல பாருங்க 1442 இருக்கு, 2024ல 1414 இருக்கு, 2025ல
1508 இருக்கு, 1508 இருக்கு. ஸோ இதுல ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 1414 இருந்து 1508 வரை இருக்கு. 96 வந்து டிஃபரன்ஸ் வருது. என்ன சார் இது? அங்கதான் சொன்னீங்க மார்க் வச்சு பார்த்தா 100க்கு மேல டிஃபரன்ஸ் இருக்கு, ரேங்க்ல வச்சு பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்குன்னு பார்த்தா இதுவும் க்ளோஸ் டு 100 தானே, பெரிய வித்தியாசம் இல்லையே அப்படின்னு கேட்டா, ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து இதுக்குன்னு தனியா கேட்டகரி வச்சு அவங்க மட்டும் ஓப்பன் கோட்டால வரமாட்டாங்க. இதுல உள்ள நம்ம பிசி ஸ்டூடெண்ட்ஸு, பிசி முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸு, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி யார் வேணாலும் இங்க போய் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்குன்னு சொல்லி தனி என்ன இல்லை, நமக்கு வந்து ஓப்பன் கேட்டகரியும் தனியா ரேங்க் லிஸ்ட் இருந்தாலும் இதுல உள்ள எல்லாருமே போய் எடுப்பாங்க. ஸோ அதனால அந்த ஸ்விங் இருக்கும் 96 ஓப்பன் கேட்டகரி. அப்புறம் எப்படி சார் நீங்க சொல்ல போறீங்க சேஃப் கட் ஆஃப் ரேங்க் எதுல க்ளோஸ் ஆகும் அப்படின்னா நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிருக்கோம், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இதே பிசியில பாருங்க, பிசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் 2033 இருக்கு, 2022ல, 2023 2021, 24ல 2031, 2025ல 2013, எவ்வளவு க்ளோஸா இருக்கு பாத்தீங்களா ரேங்க். ரேஞ்ச் பாருங்க 2013ல இருந்து 2038 வரையும் 25 தான் டிஃபர் ஆகுது. 100க்கு மேல மார்க் டிஃபர் ஆகுறதுங்க, ரேங்க் வந்து 25 கீழே டிஃபர் ஆகுதுங்க. ரேங்க் எவ்வளோ போயிட்டே இருக்கும். அப்படி இப்போ 35,000 பேர் நமக்கு அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இப்போ 35,000 ரேங்க் வரையும் இருக்கும். புரியுதா இல்லைங்களா? ஸோ அந்த ரேங்க் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் நான். ஸோ அந்த ரேங்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது 720 மார்க்ஸ் தான் எக்ஸாம். அந்த மார்க்ஸ்ல இது வந்து 10,000 சம்திங் மேல என்ன இருக்கு ரேங்க் இருக்கு, டிஃபரன்ஸ் வந்து 25 தான் வருது. யாரெல்லாம் எந்த காலேஜ் எடுக்கலாம்ல. ஸோ அதில் நம்ம அப்படிதான் பார்க்கணும். டோட்டல் இருக்கிற 35,000 அப்ளிகேஷன்ல எனக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவுதான் வருது, 25 தான் டிஃபரன்ஸ் வருது பிசி கம்யூனிட்டிக்கு. இதே கேட்டகிரி பிசி முஸ்லீமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி 14 தான் டிஃபர் ஆகுது. 2022 பாருங்க 190 சார். இந்த 194 கம்யூனிட்டியோட அந்த கேட்டகரியோட ரேங்க். 194 ஓவரால் ரேங்க் இல்ல, 194 ஓவரால் ரேங்கா இருந்தா டைரக்டா என்ன பண்ணிடுவான், இங்கே போய் சீட் எடுத்துருவான், ஓசிலே சீட் எடுத்திருப்பான். அப்ப 190 இந்த கேட்டகரி வைஸ் தனி ரேங்க் நான் சொல்றேன், அதை புரிஞ்சுக்கங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கேட்டகரி வைஸ் ரேங்க் நாம சொல்றது, கேட்டகரி வைஸ் ரேங்க். ஓகேவா? ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனியா ரேங்க் போட்டிருப்பாங்க, அந்த ரேங்க் வைஸ் தான் நம்ம சொல்றோம். ஸோ பிசிஎம்க்கு தனியா ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரேங்க் லிஸ்ட் விட்டுருப்பாங்க. அதுல 2022ல 194 கிடைச்சிருக்கு, லாஸ்டா கிடைச்ச மார்க் சொல்றோம். 2025ல 195, 2024ல 208, 2025ல 203. எங்க 194ல இருந்து 208 வரை என்ன இருக்கு, ஒரு 14 மார்க் வித்தியாசம் தான் கிடைச்சிக்கிட்டே இருக்கு பிசி முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இதே எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் சார் 1088 இருக்கு 2022ல, 2023ல 1091, 24ல 1093, 24ல 1155. எந்த ரேஞ்ச் எவ்வளோ, 1088ல இருந்து 1155 வரை தான் டிஃபர் ஆயிருக்கு. 77 மார்க் வந்து டிஃபர் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுல எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரேங்க்ல இந்த கேட்டகரிக்கு தனியா ஒரு என்ன பண்ணிப்போம் ரேங்க் லிஸ்ட் போட்டிருப்போம். அதுல 674 மார்க் எடுத்தா லாஸ்ட் பையனா கவர்மெண்ட் காலேஜ்ல அவருக்கு சீட் கிடைச்சிருக்கு 2022ல. 2023ல 717 மார்க் எடுத்தா கிடைச்சிருக்கு. 2024ல 728, 2025ல 784 வரையும் கிடைச்சிருக்கு. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 674 இருந்து 787 வரையும் கிடைக்குது. இதுல 113 டிஃபரன்ஸ் சார். இதுலயும் வந்துருச்சு 113 டிஃபரன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இது என்ன அப்படின்னா எது மேஜர் டிஃபரன்ஸ் வருதோ அவங்க எல்லாம் ஓசியில் அதிகமா சீட் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி என்ன பண்றோம் நம்ம அசம்ஷன் பண்றோம். சோ அதுல இருக்க டிஃபரன்ஸ் மாதிரி இருக்காது. இங்க பாருங்க இதுல 171, இது 720க்கு டிஃபரன்ஸ். நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க, இது ரேங்க் லிஸ்ட், மொத்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு டிஃபரன்ஸ். ஓகேங்களா? சோ அந்த டிஃபரன்ஸ் இந்த விஷயம் கம்பேர் பண்றதுல எவ்வளவு ஒரு பெரிய டிஃபர் இருக்குங்கிறது நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் 2022ல 118ல ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிச்சு. லாஸ்ட் இந்த மார்க் இருந்தா கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சு 125க்கு நெக்ஸ்ட் கிடைச்சிச்சு 2023ல. 2024ல 133 மார்க் எடுத்திருந்தா கிடைச்சிருந்துச்சு. 2025ல 135, 136. அப்ப ரேஞ்ச் பாருங்க 118ல இருந்து 136 வரையும் 18 ரேங்க் தான் டிஃபரன்ஸ். இந்த ரேங்க் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த 4 வருஷத்துல கவர்மெண்ட் காலேஜ்ல உங்களுக்கு சீட் வந்து கிடைச்சிருச்சு. அதான் லாஸ்ட் க்ளோசிங் ரேங்க் பத்தி பாக்குறோம். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா என்ன, 2022ல 37 ரேங்க் கம்யூனிட்டி வைஸ்ல, இந்த கேட்டகரி வைஸ்ல ரேங்க் போடுவாங்களா, 37 மார்க் இருந்தா கிடைச்சிருக்கும். இதுல 43 மார்க் இருந்தா 2023ல, 44 மார்க் இருந்தா 2024ல, 2025ல 52,
ரேங்க் மார்க் இல்ல ரேங்க் இருந்தா கேட்டகரி வைஸ் ரேங்க்ல லாஸ்ட் சீட்டு கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைச்சிருக்கும். ரேஞ்ச் வந்து பாருங்க 37ல இருந்து 52 ரேங்க் வரையும் கிடைச்சிருக்கு. 15 தான் நமக்கு என்ன வருது, டிஃபர் ஆகுது. ஓகே சார், இதெல்லாம் ப்ரீவியஸ் ஹிஸ்டரி. மார்க் வச்சு கட் ஆஃப்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் சொல்லிட்டீங்க, ரேங்க்ல இவ்வளவு டிஃபரன்ஸ் சொல்லிட்டீங்க. இப்ப நமக்கு 2026ல என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நம்ம ஒரு சேஃபான ஒரு க்ளோசிங் ரேங்க் வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும். 92.5 ரிசர்வேஷன்ல எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் வேணும் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நம்ம அதுக்கு முன்னாடி ரிசர்வேஷனை பார்க்கணும். எத்தனை சீட் இருக்குன்னு பார்க்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 4085 சீட் இருக்கு. என்ன சார், முழு சோத்துல பூசணிக்காய் மறைக்கிற மாதிரி 4349 தானே சீட் இருக்கு. 4085 சீட் இருக்கீங்க. பேலன்ஸ் சீட்ல என்ன தானே கேக்குறீங்க. ஆக்சுவலா தமிழ்நாடு உள்ள எல்லா காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கும் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் 15% ஆல் இந்தியா கோட்டாவுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதுல ஒரு 15% போயிடும் 5349 இருந்து. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 7.5 ரிசர்வேஷன் இருக்கு. அது கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் உள்ளவங்க, அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் போக பேலன்ஸ் இருக்க சீட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 4085 சீட்டு பிளஸ் ஆர் மைனஸ் ஆகலாம். என்ன சார் திருப்பி பிளஸ் ஆர் மைனஸ்ங்கிறீங்க அப்படின்னா 7.5 கேட்டகரியிலே ஒரு சில காலேஜ்ல சீட்டை காணாம் அப்படின்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. தட் மீன்ஸ் அது அப்ரூவ் ஆகுதுல டிலே அந்த மாதிரி சீட் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, இல்ல பசங்க எடுக்காம விட்டுருந்தாங்க அப்படின்னா இதுல வந்து மாத்துவாங்க, 92.5 வந்து மாத்துவாங்க. ஸோ அதுல ஏதாவது ஸ்லைட் சேஞ்சஸ் வந்து வரலாம். ரவுண்ட் 1ல வராம திருப்பி ரவுண்ட் 2ல வரலாம். ஸோ அதனால ஒரு ஸ்லைட் வேரியேஷன் இருக்கலாம், மாறுதலுக்கு உட்பட்டது. பட் இப்போ ஒரே 4085 சீட்டு. அந்த 4085 சீட்டுல நம்ம தமிழ்நாடு ரிசர்வேஷனுக்கு எல்லாத்துக்கும் பிரிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 92.5 கேட்டகரியில ஓசிக்கு 31% இருக்கு. அப்ப 1267 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 26.5 ரிசர்வேஷன், அவங்களுக்கு 1083 சீட் வரும். இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ்ல மட்டும் பார்க்கணும் தமிழ்நாட்டுல. பிசி முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3.5 ரிசர்வேஷன் இருக்கு. அதுல 143 சீட் வந்து வருது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 20% ரிசர்வேஷன் இருக்கு. அதுல 817 சீட்டு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 15% ரிசர்வேஷன் இருக்கு. 613 சீட்டு வருது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3% 122 வரைக்கும் என்ன இருக்கு, சீட்ஸ் வந்து அலாட் பண்ணிருக்காங்க. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1% ரிசர்வேஷன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா 40 சீட்ஸ் வரையும் அவங்க சீட்ஸ் வந்து அலாட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் சீட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ஓசியில 1267 ரேங்க் வந்து ஒருத்தர் எடுத்திருக்காரு அப்படின்னா அவருக்கு சீட் கன்ஃபார்ம் அப்படிதானே வரணும். ஏன்னா இது இவ்வளவு சீட்ஸ் இருக்குல்ல. அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் ரேங்க் லிஸ்ட்ல 1267 எடுத்தா கிடைக்கும், 1268 எடுத்தா கிடைக்காது. அதான் மீனிங். ஆனா சேஃப் கேட்டகரி ரேங்க் வந்து 1400 போட்டிருக்கீங்க, எப்படி சார் கிடைக்கும்? சீட் இருக்கிறதே 1267, 1300 ரேங்க் எடுத்தா அவனுக்கு சீட் கிடைச்சிருமான்னு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ஏன் அப்படின்னா அந்த பையன் எம்சிசி கவுன்சிலிங்ல ஆல் இந்தியா கோட்டால சீட் எடுத்திருப்பாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இதுலயே ஓசி கேட்டகரி 1267 ரேங்க் இருந்தா கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு கேஸுக்காக ப்ராபபிலிட்டி போட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி அப்படின்னா இதுல உள்ள பசங்களும் இதுல காம்படிட்டிவ்க்கு வரலாம். ஸோ அதுவும் ஒண்ணு இருக்கு. சார் ப்ரீவியஸ் இயரை நம்ம அனலைஸ் பண்ணதுல இங்க பாருங்க 1420 இந்த ரேங்க் பசங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. 1500 வரையும் கிடைச்சிருக்கு. ஸோ நாம என்ன ப்ரெடிக்ட் பண்றோம்? இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 3 காலேஜுக்கு வந்து 50 கவர்மெண்ட் காலேஜ்ல அவங்க 50 சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 150 சீட்ஸ் வருது. அது ஸ்டேட் கோட்டாவுக்கு ஒரு அமௌண்ட் வரப்போகுது. ஸோ அதனால 1400 ரேங்க் இருந்தோம் அப்படின்னா ஓசி கேட்டகரி கீழே நாம வந்து சேஃப் ஜோன், நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் கம்பல்சரி கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கலாம். பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க 2000 வரைக்கும் என்ன பண்ணலாம், ரேங்க் இருக்கலாம். திருப்பி கேட்க கூடாது சார் இருக்கிறதே 1083 செட் எப்படி 2000 கிடைக்கும் அப்படின்னா, ஸோ இவங்க ஓப்பன் கட்டாலையும் போகலாம், பிசி ஸ்டூடெண்ட்ஸ் எம்சிசி ரவுண்ட் 1லயும் போகலாம். ஓகேங்களா? அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இங்க வர போறாங்க. ஸோ அதனால ப்ரீவியஸ் ஹிஸ்டரி வரையும் பார்த்ததுல 2000 சேஃப் ரேங்க் தான் நம்ம போட்டிருக்கோம். இது வரையும் கம்பல்சரி கிடைக்கும். நம்ம என்ன பண்றோம், நம்ம ப்ரிடிக்ட் பண்றோம். இதுக்கு கீழே அப்படின்னா அது ரவுண்ட்ஸ் பார்த்து ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸ் ஃபில்லிங் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். பிசிஎம் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 143 சீட் இருக்கு. 200 ரேங்க் வரையும் கிடைக்க சான்ஸ் இருக்கு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 817 சீட்ஸ் ஒதுக்கி இருக்காங்க. 1100 ரேங்க் வரையும் சான்ஸ் இருக்கு. கேட்டகரி வைஸ் ரேங்க் அதை புரிஞ்சுக்கங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 613 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. 750 ரேங்க் வரையும் கிடைக்க சான்சஸ் இருக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 122 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. 130 வரையும் கிடைக்க சான்ஸ் இருக்கு.
எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 40 சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. 45 வரையும் ரேங்க் இருந்தோம் அப்படின்னு சொன்னா கம்யூனிட்டி ரேங்க்ல கேட்டகரி ரேங்க்ல கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க பாசிபிள் அதிகம். டோட்டல் வந்து 100%ல 4085 சீட்ஸ் இருக்கு. அதுல இந்தந்த ரேங்க்லாம் இந்தந்த கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா சேஃப் ஜோன், உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிராக் பண்ணிடலாம். மைண்ட்ல வச்சுக்கங்க. இல்ல மார்க் இல்ல சார், கம்மியா இருந்துச்சு, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல, நம்ம திருப்பியும் வந்து நம்ம ஒரு வருஷம் ரிப்பீட் போலாங்கிற மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா நம்ம சூர்யா நீட் அகாடமியில ரிப்பீட்டர்ஸுக்கான ஒரு 10 months கோர்ஸ் அடுத்த ஒரு 1 இயருக்கு ஃபுல்லா என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கோச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். அதுல வந்து ஏன் நம்ம சூர்யா நீட் அகாடமியில ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம 2008ல இருந்து என்ன பண்றோம், நம்ம ஃபீல்ட்ல இருக்கோம். அரௌண்ட் ஒரு 18 இயர்ஸ் என்ன பண்றோம், நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இருக்கோம். லாஸ்ட் 6 இயர்ஸா ஸ்டேட் ரேங்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்க, ஸ்டேட் 15th லெனினிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஸ்டேட் 14th ரேங்க் சந்துருங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஸ்டேட் 8th சிவகுமார்ங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஸ்டேட் 5th அன்பரசுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஸ்டேட் 5th அதே இன்னொரு ஸ்டூடெண்ட் வேற இயர்ல குமாருங்கிற ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காரு. இப்ப ரீசெண்டா இப்போ வந்த ரேங்க் லிஸ்ட்ல ஸ்டேட் 2nd பிஎஸ் தர்னேஷ்ங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. இவர் கேட்டகரி வைஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க். இவர் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா 7.5ல செகண்ட் ரேங்க். பட் இவரோட எம்பிசி கேட்டகரியில இவர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஸ்டேட் ரேங்க் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏதோ ஸ்டேட் ரேங்க் இல்ல, டாப் 10 டாப் 15 டாப் 20 என்ன பண்ணியிருக்கோம், இது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இவங்க மட்டும் தானா சார்? இல்ல, லாஸ்ட் 6 வருஷம் பாத்தீங்கன்னா 650க்கு மேல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க சீட்ஸை கன்ஃபார்ம் பண்ணி காலேஜஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம சேலத்துல இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், டீம் வச்சு தான் நம்ம நார்த் இந்தியன் ஃபேக்கல்ட்டி இங்கிலீஷ் வரல, ஹிந்தி போறாங்க, தமிழ் சரியா வரல, அந்த பிரச்சனைலாம் இருக்காது. நம்ம சேலத்துல இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், டீச் பண்ணிட்டு இருக்கோம். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் தனி கிளாஸ் ரூம், ஒரே கிளாஸ் ரூம்னா இல்ல, தனித்தனி பேட்சா பிரிச்சு தனித்தனியா என்ன பண்றோம், நம்ம செப்பரேட்டா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் மீடியம்ல கிளாஸ், தமிழ் மீடியம்ல நோட்ஸ், தமிழ் மீடியத்துல டெஸ்ட், எல்லாமே தமிழ் மீடியத்துல கொஸ்டின் பேப்பர் எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? தனியா வந்து நாங்க என்ன பண்றோம், கான்சென்ட்ரேஷன் பண்ணி தனித்தனியா நாங்க பிரிச்சு வச்சுதான் நடத்துறோம். ஃபேக்கல்ட்டியும் அந்த தமிழ் மீடியம் ஃபேக்கல்ட்டி தான் அங்க இருப்பாங்க. ஸோ பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு செப்பரேட், பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் வந்து இருக்கு. தனித்தனி இடத்துல வந்து என்ன பண்ணிருக்கோம், ப்ரொவைட் பண்றோம். கேர்ள்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில போகணும், ஹாஸ்டல் விட்டா எப்படி இருப்பாங்க கவலைப்பட தேவையில்லை. கேம்பஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, ஹாஸ்டலும் அங்கேதான், சொல்லிக்கிற இடமும் சொல்லி கொடுக்குற இடமும் அங்கேதான். அவங்களுக்கும் கேர்ள்ஸ் தனி கேம்பஸ் சார் அப்படின்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் தனி கிளாஸஸ் தனி கிளாஸ் ரூம் தான் இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நேர்லாம் வந்து படிக்க முடியாது சார், ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன், ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஒரு ஆன்லைன் கிளாஸ் அது மாதிரி தான் நல்லா இருக்கும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸும் அவைலபிள் இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸும் வந்து இருக்கு, ரெண்டுமே இருக்கு. நம்ம இதை பத்தின டீட்டெயிலாம் வேணும், நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், கீழே இருக்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதோட டிஸ்கிரிப்ஷன்லயே நாங்கள் என்ன பண்றோம், ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் தரோம். அதில் நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா எங்க டீம் வந்து உங்களே கான்டாக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரிப்பீட்டர்ஸ்க்கான பேட்ச் வந்து 24th 2026 கம்மிங் வீக்ல என்ன பண்ண போறோம், ஸ்டார்ட் பண்ண போறோம் புது பேட்ச். அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நிறைய இல்ல மார்க் 1 மார்க்ல போச்சு 2 மார்க்ல போச்சு, கவர்மெண்ட் காலேஜ்ல எனக்கு கிடைக்கல அப்படின்னா நிறைய மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஸ்காலர்ஷிப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. நமக்கு நம்ம மார்க்குக்கு என்ன ஸ்காலர்ஷிப், இந்த பேட்ச்க்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கீழே இருக்க கூகுள் ஃபார்ம் லிங்கை நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா எங்க டீம் வந்து என்ன பண்ணி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க எடுத்த மார்க்குக்கு இவ்வளவுதான் மார்க், இவ்வளவுதான் வந்து ஸ்காலர்ஷிப், இவ்வளவுதான் ஃபீஸ் அப்படிங்கிற டீடைல் எல்லாம் சொல்லுவாங்க. நாம ஒரு வீடியோல வந்து ஒரு நல்ல டாபிக்ல வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இதை ஹைப்பும் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.